வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா சொல்கிறாங்க, நான் ஸ்ருதி கிட்ட சொன்னேன்ட்டு. ஸ்ருதி நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்றாங்க. எந்த மாதிரி நேரத்தில் எப்போ சொன்னீங்க சொல்லுங்கன்றாங்க. நீங்கள் கையில் டவலில் வச்சுட்டு இருந்தீங்க, குளிக்க போயிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்தில் நான் சொன்னேன்ட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் ஒருத்தட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன், காதில் போட்டுட்டு இருந்தனால நீங்கள் சொன்னதை நான் கேட்கல. நான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியல, அதனால தான் அந்த குழப்பம் பண்ணிட்டு. ஆமாம், இதனால தான் மீனா யார்கிட்ட சொல்லாமல் போயிட்டான்ட்டு நாங்களும் நினச்சிட்டோம். அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் வெளிலாம் போயிட்டேன்ட்டு. ஏமா நீ ஃபோன் பண்ண வேண்டியதாக சொன்னோன்னே ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு மாமான்றாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, இவ போய் சொல்கிறாங்களா, போய் சுற்றிட்டு வந்திருப்பான்ட்டு. இல்லை மாமா, நான் பூ மாலை செய்கிறதுக்கு தான் போனேன், கோயில் கும்பாபிஷேகம்னாங்க, மாலை ஜாஸ்தி, அதனால் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி முன்ன பின்ன கூட நான் வந்திருக்கேன்றாங்க. நம்மள நான் பாருங்க மாமான்ட்டு அவங்க பணம் எடுத்து வந்து காட்டுறாங்க. 3000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்திருக்கா லாபம்ன்றாங்க. ஆமாம், இது 3 கோடி ரூபாய் மாதிரி பெருசாக பேசுகிறேன்ட்டு விஜயா சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா, அது அவளுக்கு 3 கோடி தான், அவளை அந்த மாதிரிலாம் கிண்டல் அடிக்காதான்னு திட்டிட்டு எல்லோரும் கிளம்பிடுறாங்க. மனோஜ் சொல்கிறாரு முத்துக்கிட்ட, என்னடா ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு பில்டப் பண்ணிவிட்டு, ஆமாண்டா உன்னோட பொண்டாட்டி காணதப்போ நான் கூட வந்தேன், இப்போ மீனா காணது போயிருக்கா, நீ என் கூட வந்தியாடான்ட்டு அவர் திட்டுறாரு. ரோகிணி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. இன்னொரு பக்கம் விஜயா கிளம்புனத்தில் விஜயாவை நிறுத்தி மீனா சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா அத்தை, அவர் என்கிட்ட கடமையேன்னு வாழ்ந்துக்கிட்டுக்கல, அவர் இன்றைக்கெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு, எவ்வளோ டென்ஷனாக இருக்காரு, இதுலேருந்தே தெரிஞ்சிருக்குமே அவர் என்ன அவரோட மனசில் எங்கே வச்சுருக்காங்கன்ட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொன்னோன்னு அவங்க அமைதியாக போய்ட்றாங்க. என்ன மீனா அம்மா அமைதியாக போயிட்டாங்க சொல்லும்போது, அது அப்படி தான், நீங்கள் மேலே போய்ட்டு இருங்க, நான் சாப்பிட்றது எத்துன்னு வரேன்றாங்க. முத்து மேலே வராரு. அவங்க மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க, மீனா வந்துட்டாளான்ட்டு. வந்துட்டாத்த ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருந்தான், வீட்டில் ஸ்ருதிக்கிட்ட சொல்லியிருக்காது, குழப்பம் நடந்துச்சட்ட, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்துட்டேன் சொன்னோன்னே ஃபோனை அவங்க சந்தோஷமாக கட் பண்ணுறாங்க. மீனா வராங்க, இப்போ தான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கன்னுட்டு. நீங்கள் போய்ட்டு எல்லா இடத்துல தேடிட்டு வந்துட்டீங்க, நாளைக்கு என்னை பார்த்து எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்கிறது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிங்களா, நான் இல்லைன்ட்டு ரொம்ப தவிச்சிட்டிங்களான்னு கேட்டவொடனே, பின்ன என்ன நீ இல்லைனா நான் ரொம்ப கஷ்டப்பட மாட்டேனா, என்ன கண்ணெல்லாம் கலங்கியிருக்குதுன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சமாளிக்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரிலாம் அலைஞ்சு திரிஞ்சு எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதை நான் பார்க்க முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீ இல்லைன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்பா சொன்னாங்கன்ட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போனேன். அந்த இடத்துல உன் தம்பி வந்துட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், அதனால் அமைதியாயிட்டான். அவனை யாரும் தூண்டி விட்டு தான் வந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா சொன்னான். அதை கேட்டது இவங்க ஷாக் ஆகிறாங்க. அவன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்ட்டு, யாரை தூண்டி விட்டு தான் அவன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான்ட்டு சொல்கிறாங்க. அவர் பூ வாங்கிட்டு வந்திருக்கிறத தலையில் வச்சு விட்றாரு. 2 பேரும் சாப்பிட்றாங்க. பொழுது உடஞ்சி மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. என்னடி ஆச்சு, எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பூ கட்டுதாம்மா போயிருந்தேன், அதுக்குள்ளார கலைபுரம் நடந்துட்டு இருக்குதுன்றாங்க. ஆனால் மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரா, நீ எடுக்கலாமன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது காரணமாக தான்றாங்க. ஏன்டி வேறு ஏதாவது பிரச்சனையாக எதனா இருந்தால் சொல்கிறேன்றாங்க. அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சு என்னம்மா பண்ண போகிற விடுன்றாங்க. அந்த நேரத்தை அவங்க தம்பி வராரு, அக்கா வந்துட்டியான்ட்டு. ஆமாண்டா, நீ எதுக்காகடா போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போனியான்ட்டு. அது கேட்டதும் அவங்க கொடுக்குறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. என்னடான்ட்டு. ஆமாம்மா, இவன் போயிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காரு, நான் தான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன், ஆனால் இவன் போயிட்டு அவன் என்னை சரியாக வச்சுக்கலான்ட்டு அவர் மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கான்ட்டு. அதை கேட்டு எல்லாருமே மாறி மாறி அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணேன், நீ அந்த சிட்டி கூட சேராத, நான் கேட்க மாட்டேன், அவன் கூட இருக்கிறவரில் நீ இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அவர் உனக்கு நல்லது தான் நினைக்கிறாரு, நீ ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் கூட சேராதுன்னா கூட கேட்க மாட்டேன், ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா அவனை மாட்டி விட்டுடுவான், நீ தான் உஷாராக இருக்கணும்ன்ட்டு எல்லாருமே அவங்க தம்பிக்கு திட்டுறாங்க. மீனா கிளம்பிடுறாங்க. அவங்க தம்பி வந்துட்டு சிட்டிக்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கு மேலே எங்கள் அக்கா மாமா விஷயத்தில் நம்ம தலையிட்டது வேணாம், அவர் நமக்கு பிரச்சனை பண்ணாத போது நாம் எதுக்காக அவரோட விஷயத்தில் தலையிடணும், இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணுறது வேணான்னு சொல்லும்போது அதை கேட்டதை சிட்டி ஷாக் ஆகுறாரு. ப்ரோமோவில் மீனா அவன் ஸ்ருதியை பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் நான் பொறுத்து போக மாட்டேன், இந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தாக்கா நான் அத்தைக்கு சூடு வச்சிருப்பேன்றாங்க. அது விஜயா காதில் விழுது, அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.